அன்பான உறவுகளுக்கு வணக்கம். சிங்கப்பூர்ல ஃபுட் சேஃப்டி அண்ட் ஹைஜீன் ஆபீசருக்கு சம்பளம் எவ்வளவு இருக்கும் அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இந்த வேலைக்கு சம்பளம் குறைஞ்சபட்சம் 2800 வெள்ளியில இருந்து 5000 வெள்ளி வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோர்ஸ் எப்படி படிக்கிறது, என்னென்ன தகுதிகள்லாம் வேணும், எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல A to Z ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் சிங்கப்பூர் சம்பந்தமான செய்திகளா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு தகவல்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த கோர்ஸை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிற பாத்துருவோம். இது மொத்தம் 3 நாள் கோர்ஸ், அதாவது 21 மணி நேரம் நீங்க கிளாஸ்ல அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். 2 ஹவர் எக்ஸாமும் இதுக்குள்ளே அடங்கிடும். சரிங்களா? அதாவது உங்களுக்கு இதுல பிராக்டிக்கலும் பண்ற மாதிரி இருக்கும், தியரி எக்ஸாமும் உண்டு. நீங்க பிராக்டிக்கல்னு சொன்னோம்னா பயப்பட வேணாம். அதாவது உணவை பொதுமக்களுக்கு எப்படி சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் கொடுக்கணும் அப்படிங்கிற பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஒன்னும் பயப்பட தேவையில்லை. 2வது பாயிண்ட் இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகும். இந்த கோர்ஸ் படிக்க 750 வெள்ளியில இருந்து 800 வெள்ளிக்குள்ள முடிச்சிடலாம். சரிங்களா? 3வது பாயிண்ட் இந்த கோர்ஸ் என்ன லாங்குவேஜ்ல இருக்கும் அப்படிங்கிற பாத்துருவோம். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ கோர்ஸ் நீங்க படிச்சாலும் சரி, அல்லது டிகிரி படிச்சாலும் சரி, அல்லது மத்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான எந்த ஒரு கோர்ஸ் நீங்க படிச்சாலும் சரி, பொதுவாகவே இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். புரியுற வகையில அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஒன்னும் பயப்பட தேவையில்லை. 4வது பாயிண்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணும் அப்படிங்கிற பாத்துருவோம். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்க இந்தியாவுல கேட்டரிங் சர்டிபிகேட், அதாவது டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, அதே போல சிங்கப்பூர்ல நீங்க ஹோட்டல் மேனேஜரா இருந்தாலும் சரி, அல்லது சீஃப் செஃபா இருந்தாலும் சரி, அல்லது சாஸ் செஃபா இருந்தாலும் சரி, அல்லது ஹோட்டல்ல நீங்க சூப்பர்வைசரா இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி நீங்க தாராளமா படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஒர்க் பெர்மிட்ல சிங்கப்பூர் நீங்க இந்தியாவுல கேட்டரிங் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் நீங்க சிங்கப்பூர்ல ஹோட்டல் சம்பந்தமான லைனுக்கு நல்ல சம்பளம் வாங்குறதுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப உதவி அமையும். 5வது பாயிண்ட் என்னென்ன டாபிக்ல உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க அப்படிங்கிற முதல்ல பாத்துருவோம். 3 விதமான தலைப்புல உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டைப் கான்டாக்ட் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஹைஜீன் செக், அதாவது உணவு பாதுகாப்பு சம்பந்தமாக எப்படி தொடர்பு கொள்வது, எப்படி சுத்தமாக பொதுமக்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிற பத்தி உங்களுக்கு A to Z சொல்லி கொடுப்பாங்க. 2வது பாயிண்ட் ஐடென்டிஃபை ஹைஜீன் லேப்சஸ் அண்ட் மேனேஜ் நான் கான்ஃபர்மென்சஸ், அதாவது உணவு பாதுகாப்பு சம்பந்தமாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற பத்தி உங்களுக்கு தெளிவா A to Z சொல்லி கொடுப்பாங்க. 3வது பாயிண்ட் இம்ப்ளிமெண்ட் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஹைஜீன் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர் டு என்ஷூர் எஃபெக்டிவ், அதாவது இந்த ஃபுட் சம்பந்தமாக என்னென்ன சேஃப்டி பாலிசி எல்லாம் இருக்கு, அதை எப்படி சுத்தமாக பொதுமக்களுக்கு கொடுக்கறது, என்னென்ன விளைவுகள் எல்லாம் வராம நம்ம தடுக்கிறது அப்படிங்கிற பத்தி உங்களுக்கு A to Z சொல்லி கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், 6வது பாயிண்ட் இந்த வேலைக்கு சம்பளம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற பாத்துருவோம். இந்த வேலைக்கு சம்பளம் குறைஞ்சபட்சம் 2800 வெள்ளியில இருந்து 5000 வெள்ளி வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய வேலை பார்க்கிற கம்பெனியை பொறுத்து, உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து இந்த சம்பளம் கூடுறதும் குறைகிறதும் உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? அதனால ஏதாவது கோர்ஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாமதப்படுத்தாம இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு நாளை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ரொம்ப ஃபாஸ்டா ஓடிரும். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்பீங்க. அதனால நேரத்தை வீணடிக்காம நேரத்தோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் உடனே செய்யறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், 7வதா பார்க்க போறது இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம ஓவரலா தெரிஞ்சுக்க போறோம். அதாவது இதுல ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டிங் சிஸ்டம் அண்ட் கான்டாக்டிங் செக்ஸ் டு என்ஷூர் ஃபுட் ஹேண்ட்லர்ஸ் பிராக்டிஸ் குட் ஃபுட் அண்ட் பெர்சனல் ஹைஜீன் டியூரிங் ஃபுட் ப்ரிப்பரேஷன், அதாவது நீங்க சாப்பாடு தயார் பண்ணும்போது எப்படி சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் கொடுக்கணும், அதை நீங்க போய் எப்படி செக் பண்றது அப்படிங்கிற பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க ஆபீசர், உங்களுக்கு கீழே உள்ள ஒர்க்கர் சூப்பர்வைசர் எப்படி வேலை பார்க்கறாங்க, எப்படி சுத்தமாகவும் அவங்க இருக்கக்கூடிய இடத்தை சுத்தமாகவும் வச்சிருக்காங்க, சுகாதாரத்தோட எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னு போய் செக் பண்றதுதான் உங்களுக்கு வேலை.
ரெண்டாவது வந்து எஜுகேட்டிங் அண்ட் ரிமைண்டிங் ஃபுட் ஹேண்ட்லர் டு பிராக்டிஸ் குட் ஹைஜீன். நம்ம இப்ப சொன்னது மாதிரிதான் சுத்தமாக உணவை பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பத்தி நீங்க போய் செக் பண்ணணும். மூணாவது பாயிண்ட் வந்து ஐடென்டிஃபைங் ஃபுட் சேஃப்டி லேப்சஸ் அண்ட் டேக்கிங் ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். ஏதாவது அவங்க தவறு பண்ணாங்கன்னா அதை எப்படி சரி செய்யறது, மறுபடியும் அதை எப்படி அவங்க செய்யாம தடுக்கிறது அப்படிங்கிற பத்தி நீங்க போய் செக் பண்ணணும். அதுதான் உங்களுடைய வேலை. நான் இப்ப சொன்னது எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இத பத்தி உங்களுக்கு மேலும் விவரங்கள் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இந்த கோர்ஸ் நீங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. எந்த ட்ரைனிங் சென்டர் பெட்டர் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் மறக்காம ஒரு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இது போல பயனுள்ள தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.